வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். சினிமாவில் டைரக்ட் கான்ட்ரிபியூஷன், இன்டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது பல பேர்களுக்கு துரோணாச்சாரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகலைவனுக்கு துரோணாச்சாரியார் எப்படி இன்டைரக்டாக கற்றுக் கொடுத்தாரோ அந்த மாதிரி இன்டைரக்டாக கற்றுக் கொடுக்கறதுங்கிறத விட அவர் எவ்வளோ பேரை உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறது கமலஹாசன் அவர்களுக்கு மிக பொருந்தும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டி பார்த்தேன். ஸ்ரீ கணேஷ் டைரக்டர் அவர் கொடுத்த பேட்டி பார்த்தேன். அவர் 8 தோட்டாக்கள், அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக 3 BHK படங்கள்லாம் டைரக்ட் பண்ண ஒரு இயக்குனர். அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. என்னென்னா, நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமே உலகநாயகன் கமலஹாசன் தான். அவர் படங்களை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன். சினிமாங்கிற வார்த்தையே எனக்கு தெரிஞ்சதே அவர் படங்களை பார்த்து தான். இப்போவும் நான் அவர் படங்கள் மூலமாக தான் எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அது கமலஹாசன் படங்கள் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிங் பட டைரக்டர் 3 நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் அவருடைய ஒரு பேட்டி பார்த்தோம். அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த கிளைமேக்ஸுக்கு அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் அவருக்கு அந்த அன்பே சிவம் கிளைமேக்ஸ் யோசனை வந்தது. அதை வச்சு தான் அந்த கிளைமேக்ஸே அவர் எழுதினாராம். இப்போ அன்பே சிவத்தில் கமலை கொல்லணும்னு சொல்லி சந்தான பாரதி கூட்டிகிட்டு போயிட்டு, அண்ணே இது மாதிரி அண்ணனை காப்பாற்றின தெய்வம் என்ன தண்டிச்சிருச்சு, இன்னுமே நான் நல்லவங்களுக்கு கெடுதல் பண்ணேன்னா நான் தொடர்ந்து கெட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லுவார். பொழைச்சி போயிடுங்க அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் பொழைச்சி போங்கன்னு சொல்லி கமல் திருப்பி சொல்கிற அந்த டைலாக் நீங்கள் தான் கடவுள்னு சொல்லுவார். அப்போ என்னங்க இப்படி கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, ஒருத்தனை கொல்லணும்னு அவனை அனுப்புறீங்களே அந்த மனசு தான் கடவுள்னு கமல் சொல்லுவார். ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த கிளைமேக்ஸ் அந்த MS பாஸ்கர் அந்த இவருடைய ஹரிஷ் கல்யாண் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரி காமிச்சிருப்பார். ஸோ அப்படி இந்த மாதிரி நிறைய சினிமாவில் டைரக்டாக இன்டைரக்டாக அவர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுனால தான் அவருக்கு இந்த மரியாதை. இன்னைக்கு ஒரு படம் 400 கோடி கலெக்ட் பண்ணுது அப்படின்னா இங்கே உள்ளவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அப்படியே 400 கோடியும் ப்ரொடியூசருக்கு போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது தவறு. இப்போ ஒரு படம் 400 கோடி, உதாரணத்துக்கு இப்போ கூலி படம் 400 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குன்னே வச்சுக்கோமே. 400 கோடி கலெக்ட் பண்ணால் அதுக்கு GST 18% இருக்குது. இந்தியாவில் GST 18% இருக்குது. தமிழ்நாட்டில் லோக்கல் பாடி டேக்ஸ், லோக்கல் பாடி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அது 8% இருந்தது. இப்போ 4% குறைச்சிருக்காங்க. கமலஹாசன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க. ஸோ இது ஒரு 18, இது ஒரு 4%. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டிலையும் ரெவென்யூ நமக்கு அப்படி இப்போ சைனாலெல்லாம் ஒரு படம் கலெக்ட் பண்ணுதுன்னா அப்படியே வராது. அதில் நிறைய டேக்ஸ் இருக்குது. அந்த டேக்ஸ் ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபடும். இப்போ 400 கோடி அப்படின்னா முதல்ல GST 18%, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 4% இது லோக்கல் பாடி டேக்ஸு. இதை நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தேட்டருக்கு ஷேரு ஃபஸ்ட்டு வீக்கு, செகண்ட் வீக், தேர்ட் வீக்னு மாறுபடும் தேட்டர் ஷேரு. உதாரணத்துக்கு 70-30 அப்படின்னு ஃபஸ்ட்டு வீக் வச்சாங்கன்னா அவங்க ஒப்பந்தம் போட்டுருவாங்க. நாங்கள் 70% ஃபஸ்ட்டு வீக் தருவோம், 70% நாங்கள் எடுத்துக்குவோம், 30% அதாவது வர்ற ரெவென்யூவில் 70% டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, 30% தேட்டருக்கு மொதல் வாரம். இப்போ தான் 2வது வாரம் 3வது வாரமே இல்லையே, மொதல் வாரத்தோடய நம்ம படங்கள்லாம் ஊற்றி மூடிடுறாங்கல்ல. ஸோ அந்த மொதல் வாரங்கிறது கூட வச்சுப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு. 2வது அதுக்கப்புறம் ப்ரொடியூசரோட ஷேர் எவ்வளவு 400 கோடி அப்படின்னா அதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, தியேட்டருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் 10%, இப்போ ரெட் ஜெயண்ட்டுங்கிறவங்க 10% அவங்க ஷேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ 400 கோடி ஒரு படம் அப்படின்னா ஒரு 140 145 கோடி ரூபா தான் ப்ரொடியூசருக்கு ஷேராக வரும். ஸோ அதாவது முதல்ல கிராஸ், மொத்த கலெக்ஷனை கிராஸு, அதுக்கப்புறம் அதுலேருந்து டேக்ஸ் எல்லாம் கழிக்கணும், அதுக்கப்புறம் அது நெட்டு வரும். நெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யாருக்கெல்லாம் பிரித்து கொடுக்கணுமோ அதை பிரித்து கொடுக்கணும். தேட்டருக்கு பிரித்து கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிரித்து கொடுத்துட்டு கடைசியாக ப்ரொடியூசருக்கு வர்றது 400 கோடி கலெக்ட் ஆனால் அப்ராக்சிமேட்டாக 145 கோடி ரூபா ப்ரொடியூசருக்கு வரும். இது புரியாமல் 400 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு, அந்த படத்தோட பட்ஜெட் 350 கோடி, 50 கோடி லாபத்தில் போகுதுன்னு புரியாமல் நார்மல் ஆட்களுக்கு புரிய மாட்டேங்குது. டேக்ஸ் இருக்குது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை கொடுக்கணும்,
அதுக்கப்புறம் கடைசியாக ஷேர் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து இப்போ உள்ள நிலைமையில வந்து 30% கிட்ட லாஸ் வரும் அப்படிங்கிறாங்க. கூலி படத்துக்கு வந்து 30% அந்த ரேஞ்ச் அப்ராக்சிமேட்டாக 25 to 30% வந்து ரெக்கவர் பண்ணணும். அந்த அளவு தான் இருக்கு ஒழிய அது இப்போ ஒன்றும் பயங்கர ப்ராஃபிட்டில் போயிட்டதா தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை. சூர்யாவை பொறுத்தவரைய ஏராளமான செய்திகள் வருது. அதில் குறிப்பாக என்னன்னா, சூர்யா வந்து டிஎம்கேல சேர போறாரு. 2026 தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் வந்து டிஎம்கேல எம்எல்ஏக்கு நிற்க போறாரு, எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிற்க போறாரு அப்படின்னு ஒரு செய்தி. அது வந்து நிறைய பேர் அதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்பாக அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் அவங்க சார்பாக ஒரு ஊடக செய்தி பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு. என்னன்னா, கடந்த சில நாட்களாக சூர்யாவை பற்றி நிறைய அந்த மாதிரி தகவல் வருது, சூர்யா வந்து களமிறங்க போறாருன்னு. இதுக்கு உண்மைக்கு மாறான போலியான தகவல். அவர் வந்து சூர்யாவோட கோட்பாடுகளுக்கே முரணானது அப்படின்னு இருக்காங்க. அவர் வந்து இந்த மாதிரி எந்த கட்சியிலையும் சேர போறதில்ல, அரசியலெல்லாம் ஈடுபட போறதில்ல. அவரை பொறுத்தவரைய அவர் வந்து தொடர்ந்து தன்னுடைய சினிமா கலைப்பயணத்தில் தான் அவர் இப்போ கவனம் செலுத்துவார். இது வந்து மிக மிக தவறான போலியான செய்தி, இதை திட்டவட்டமாக மறுக்கிறோன்ட்டாங்க. ஏன்னா நிறையா மாரிதாஸ் மாதிரியான ஆட்கள், இன்னும் நிறைய பேர் வந்து திமுகவில் வந்து சேர போகிறாரு, விஜய்க்கு எதிராக வந்து சூர்யாவை பயன்படுத்த போகிறாங்க, கொங்கு மண்டலத்தில் வந்து அவங்க வீக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ கொங்கு மண்டலத்திலேருந்து சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக பதவி ஏற்றுக்க போகிறாரு. அப்படிங்கிறப்ப அந்த இதெல்லாம் ஈக்குவல் பண்ணுறதுக்கு திமுக வந்து சூர்யாவை இறக்குதுன்னு ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க. அது போலியான செய்தி அப்படிங்கிறது சூர்யா தரப்புலேருந்து 100% போலியான செய்திங்கிறத அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து ஜான் ட்ரவால்டா அண்டு நிக்கோலஸ் கேஜ் நடிச்சிருப்பாங்க. அதான் ஃபேஸ் ஆஃப்ங்கிறது வந்து இவரோட உருவத்தில் அவரும் அவரோட உருவத்தில் இவரும் போகிற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு கதை தான். ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக இது இருந்தால் எப்படி இருக்கும், லோகேஷ் கனகராஜ் இயக்கக்கூடிய கமல் ரஜினி படம் எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அந்த பேசிஸில் வந்து ஒரு இதை டிசைன் பண்ணேன். இது என்னென்னா, நிறையா கற்பனைகள் அவங்கவுங்க சொல்கிறாங்க. ஏகப்பட்ட படங்களை வந்து இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி நிறையா படங்கள் பார்க்க முடிஞ்சது. எல்லாம் பயங்கர என்ன சொல்கிறது, இந்த காம்பினேஷன் வந்து லோகேஷ் கனகராஜ், கமல்ஹாசன், ரஜினிகாந்த். இதில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினிகாந்த் வில்லனாக நடிப்பார், கமல் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பொதுவான பேச்சு இப்போ அடிபடுது. பட் அது வர்றப்போ தான் தெரியும், இல்லை 2 பேருமே கதாநாயகனாக இருந்து வேற ஒரு பெரிய வில்லனை எதுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம். முதல்ல இந்த ப்ராஜெக்ட் 24ஆம் தேதி அறிவிப்பு வரணும், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கணும். இப்போ இது டூ ஏர்லி டு அதை வந்து நம்ம அதை பற்றி திங்க் பண்ணுறது.